ஹே ஐஸ் இன்றைக்கி எங்கே போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மூவிக்கு தான் போகிறோம். என்ன மூவின்னு கேட்டிங்க அப்படின்னா கவினோட ஸ்டார் மூவிக்கு தான் போகிறோம். ஓகே, நம்ம ஒரு சேலஞ்சு கூட ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ என்னென்னா எங்கள் ஊர்லேருந்து புதுக்கோட்டை போகிறதுக்கு ஒரு 15 ரூபா ஆகும். ஸோ 16 ரூபாயை கொடுத்து அந்த ஒரு ரூபாயை திருப்பி தராங்களா இல்லையோ நம்ம கேட்கணும். ஸோ நம்ம கேட்குறோமா இல்லையா அப்படின்னு ஒரு சேலஞ்சு தான் ட்ரை பண்ண போகிறோம். கைஸ் ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டையே வந்தாச்சு. அந்த சேலஞ்சு ட்ரை பண்ணலான்னு கேட்டால் அதுதான் இல்லை. என்னன்னா ஃபஸ்ட் நான் கேட்குறேன்னா இல்லையாங்கிறோட மொபைலில் வீடியோ எடுக்கிறதே கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக தான் இருந்துச்சு. அதனால் அந்த சேலஞ்சை நான் பண்ணலை. அதுவும் இல்லாமல் நான் தனியாக தான் இருந்தேன். ஸோ அதனால் வாய்ப்பே கிடையாது அதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மூவிக்கு போவோம். இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. 11 மணி ஷோக்கு 11:05. ஸோ அப்போ தான் பஸ் ஸ்டாண்டே வந்து ரீச் ஆனோம். சரின்னு அவசரமாக போயிட்டோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் புதுக்கோட்டையில் படம் பார்த்தது கிடையாது. சென்னையில் நான் பார்த்துருக்கேன் ஒரு 2 or 3 டைம்ஸ். தேட்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, கொஞ்சம் சின்ன தேட்டர் தான். ஒரு வழியாக தேட்டர்கிட்ட வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போய் டிக்கெட் எடுக்கணும். அவனோட நானும் வரேன். ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு அவசரமாக போனோம். ஸோ கிளைமேட் வேறு பார்த்தீங்க அப்படின்னா சில்லுன்னு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10 மினிட் லேட் ஆகிடுச்சு. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா பொறுமையாக போய்க்கிருக்கேன். வேகமாக போங்கடா அப்படின்னு அவசரமாக ஓடணும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 மாடி இருந்துச்சு. ஸோ சின்ன தேட்டர் தான். ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா வந்தாச்சு. நாங்கள் போகும்போதெல்லாம் டைட்டில் கார்டு அப்போ தான் கரெக்டாக போட்டாங்க. நாங்கள் அப்போ தான் என்ட்ரு ஆனோம். அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா படத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் போயிருந்துச்சு. கவினோட ஆக்டிங்லாம் செம்மையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வல் டைம். நம்ம ட்ரீட்டு கிடையாது, நம்ம ஃப்ரெண்டோட ட்ரீட்டு தான். ஸோ வந்த 3 பேர்த்தில் ஒரு ஆளை பிடிச்சி ட்ரீட்டு கேட்டாச்சு. ஸோ அவனை வாங்கி கொடுத்தான். நான் ஒரு கேள்வி கேட்டேன், எதுக்கு ஒரு ட்ரீட்டா அப்படின்னு கேட்டேன். ஸோ அதுக்கு ஒன்று சொன்னால் பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா டோலிஸை கை காமிச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ பார்த்தீங்களா, ஸோ டோலிஸ்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்களா. சரி அது மாதிரி நம்மளும் ஃபோட்டோ எடுக்கிறோம்டா. ட்ரீட் எதுக்கு ப்ரோ? சார் மத்தியானம் பிரியாணி. நான் இல்லை நீ இல்லைன்னு கடைசியில் என்னையே வாங்க சொல்லிட்டாங்க. கேட்டால் நீலாம் யூடியூபர் தரடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே அந்த டாப்பிக்கை கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப் பார்க்க போகிறோம். அப்படியே படத்தை பார்த்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் கேங்கில் நான் மட்டும் தான் பிஜி பண்ணல, மற்ற எல்லாருமே பிஜி பண்ணுறாங்க. அதனால் இவங்க கான்வர்சேஷன் என்னால் தாங்க முடியலை. ஆமாம், அதெல்லாம் ஒன்றுமே கேட்கலடா எங்களுக்கு. ஐயோ சீடியெல்லாம் சிரமம் கஷ்டமாச்சேடா. அதெல்லாம் ஒன்றுமே கேட்கல. அதெல்லாம் சுட்டு படுத்துடலாம். கடைசியில் பார்த்தா அந்த வேவ் ஈக்குவேஷன் கேட்டுனா மூணே இதில் 5 மார்க் அங்கே. அதுக்கப்புறம் வேவ் ஈக்குவேஷனை கொடுத்து ஏதோ ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. இவங்க வாடகை பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் ஒன்றும் தெரியாத மீ அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். வேறு என்ன பண்ணுறது? இவங்கள படம் முடிஞ்சு வச்சுடா, ரிவ்யூ மட்டும் சொல்லுங்கடா, வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னதுக்கு அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஓடுறாங்க. இவங்க கேமரா முன்னாடி வரவே கொஞ்சம் ஷை ஆகுறாங்களா இல்லை பிடிக்கலையான்னு தெரில, முடியாதுன்ட்டாங்க. நெக்ஸ்ட்டு இவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணுன்னாங்க. ஸோ நல்லா பார்த்திங்க அப்படின்னா கடைக்கு வந்தாச்சு. அவங்க சொல்லலைன்னா நான் சொல்கிறேன். படம் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் அந்த செகண்ட் லவ்னு ஒன்று இருக்கும். ஸோ அது மட்டும்தான் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ நான் இவங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் படத்தோட நடுவில் பார்த்திங்க அப்படின்னா பழைய யுவன் சாங் ஒன்று போட்டாங்க. ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருந்துச்சு. தேட்டரே செம்ம வைப்பாக இருந்துச்சு. ஸோ அந்த லவ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் தான் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக அந்த பேரும் நல்லா தான் இருந்துச்சு. ஆக மொத்தத்தில் படம் நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ நான் விளாகுன்னு பேரில் ஒன்று பண்ணுறேன்ல, இது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் கேங்கில் ஒருத்தன் வந்து இந்த நீ பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் நான் அப்படியே டாப்பிக்கை மாற்றிட்டேன். எனக்கு ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. அதனால் அதை கேட்கல. நீங்கள் சொல்லுங்கள், அதை கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேணாமா அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.